கோரிக்கை அடங்கிய போராட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வாழ்த்தி சென்ற அரசியல் தலைவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் இத்துறையின் மூத்தவர்கள், இந்த உங்களின் போராட்ட சங்கங்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பெரியவர்கள், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற மக்களின் பாதுகாவலர்கள், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அருமை வழக்கறிஞர் ஸ்டாலின், தொகுப்பாளர் மற்றும் அனைவருக்கும் நக்கீரனின் வணக்கம். முனைமுகத்து மாற்றவர் சாய வினைமுகத்து வீரைதி மாண்டதரன், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார். போர் முனையில பகைவர்களை அளிக்கும் வீரர்கள் மேற்கொள்ளும் போர் செயல் காரணமாக எல்லை காக்கப்படுகிறது, மக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். இதுதான் வள்ளுவன் அப்ப சொன்னது. அந்த எல்லை காக்கப்படுகிறது, மக்கள் அமைதியா இருக்கிறாங்கன்னா அது எனக்கு முன்னாடி நம்ம தொகுப்பாளர் சதீஷ் சொன்ன மாதிரி நானும் ராவா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ராணுவம், எல்லாருக்குமே ராணுவம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது ராணுவத்துக்கு முன்னாடி பாதுகாக்கிறது உங்க மாதிரி இருக்கிற மத்திய ஆயுதப்படை. என் மூஞ்ச பார்த்தோன்னா வீரப்ப ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸை நம்ம தரக்குறைவா சொல்லக்கூடாது, ஏன்னா ஏரியா அப்படி எல்லாருமே நீங்க காவலுக்காக இருக்கிறவங்க. வீரப்பனை தேடுறதுக்கு நாங்க தேடி போறோம்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரப்பனை தேடி எத்தனையோ படை உள்ள போச்சுப்பான், எத்தனையோ 6000 12,000. ஆனா அந்த மலைவாழ் ஜனங்கள் இருக்கிற ஏரியால இந்த 20-25 வயசு பையங்களை இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்துட்டு காட்டுக்குள்ள போறாங்கல்ல, அவனுங்க தான் அந்த 20-25 வயசு பையங்க கையில இந்த இவங்க சாப்பிட்றதுக்கான மூடை முடிச்சு துப்பாக்கி மாத்திரம் இவங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அதை கொடுத்துடக்கூடாதுல்ல. மற்ற எல்லாத்தையும் அந்த பொதி சமக்கிற மாதிரி மாடு மாதிரி இந்த 20-25 வயசு பையங்கள்ட்ட கையில கொடுத்து அவன் முன்னாடி போகும். 50 அடி 100 அடி முன்னாடி அவன் போயிட்டு இருப்பான், இவங்க பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. வீரப்பன் போலீஸ் வருதுன்னு சுட்டா அவங்களதான் சொல்லுவான், ரைட்டா? அவன் ஒருத்தன் சுட்டு செத்தவனா இவங்க ஓடிடுவாங்க. இப்போ சாகிறது யாருன்னா அந்த மலைவாழ் மக்கள் இளைஞர் படை தான். இப்ப அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. இப்ப நீங்க தான் இப்ப எனக்கு கேட்டா 15,000 கிலோமீட்டருக்கு இது நம்ம எல்லை, இந்தியாவோட எல்லை 15,000 கிலோமீட்டர் எல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இதுலயே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பெரிய ஜாம்பவான் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க, மீசிங் கீசிமா. நான் பார்த்தாலே மிரண்டு போயிட்டேன் உண்மையிலேயே. இந்த நான் கூட என்னை வந்து கூப்பிடும்போது சொன்னேன், நான் என் பேரை போட வேணாங்க, நான் ஊர்ல இல்லைன்னு. ஊர்ல சத்தியமா இல்லைங்க. இப்ப நான் பரபரப்பா ஓடியாந்தேன், ஏன்னா என் பேரை போட்டாங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. ஐயோ பேரை, இப்படி ஒரு போராட்டத்துக்கு இப்படி ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடக்குது, பேரை போட்டு வரலன்னா அதுவே வந்து ஒரு இழுக்கான்னு நினைக்கிறவன். பேரை போட்டாங்க, போகாம இருந்தா வேற இந்த விஷ் இருக்குல்ல, அதாவது அந்த சில பேர்கிட்ட வந்து என்னது கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இத்தனைக்கும் நாட்டுக்காக வேலை பார்த்த, நாட்டுக்காக உழைச்ச, எங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க கடுமணியில வேலை பார்த்த உங்ககிட்ட இருந்துச்சுடா பெரிய இவனா நக்கீரங்கோவான்னு ஒருத்தன் பேரை போட்டுக்காங்க வரல பாரு, இவங்க எல்லாம் அப்படின்ட்டாலே போச்சு. இது இந்த கர்சும்பாங்கல்ல, இதை வாங்கிடக்கூடாதுங்கிறக்கா வெக்குன்னு ஓடியாந்தேன். நல்ல வேலை கூட்டத்துல மேடையில கொஞ்சம் பேர், முன்னாடி கொஞ்சம் பேர் எல்லாம் இருந்ததை பார்த்தோன்னா அப்பா இருக்காங்க அப்படின்னு ஓடியாந்தேன். எனக்கு இங்க வந்து இப்ப பேசும்போதுதான் இப்ப எங்க சேகர் சொன்னாரு, சேர்மன் சொன்னாரு, தமிழ்நாட்டுல 18,000 பேர் இந்த மத்திய ஆயுதப்படையில ஓய்வு பெற்று இருக்கிறவங்க, பணியாற்றவங்க 35,000 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து எனக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரர் சொன்னாரு, 2021 வரைக்கும் 5 விழுக்காடு எங்களுக்காக போலீஸ்ல வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. 21க்கு போய் 5% இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு 100% வாங்கிட்டு இருந்தவங்க இருக்கான் பாருங்க, அவங்க போட்டு கேஸ் போட்டாங்க. அதனால அந்த 5% எங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க அப்படின்னாரு. அதாவது ராணுவ படை நம்ம வந்து ரொம்ப பெருசா தான், ராணுவம் இல்லாம நீங்க இல்லாம நான் வந்து என்னைய கொஞ்சம் அன்பா கொஞ்ச நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. சும்மா ஒரு 9 மாசம் ஜெயில இருந்தேன். ஆமா, வச்சு நொங்குனாங்க, அது வேற விஷயம். அப்ப ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பேப்பர்ல சும்மா இல்லாம பேப்பர்ல எழுதினேன், இந்த ஜெயில் இருக்கிறதுனாலதான், ஜெயிலு
ஊர்ல இருக்கிற எல்லா முடிச்சவைக்கு முள்ள மாதிரி எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டதுனாலதான் வெளியே இருக்கிறவன் நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னு எழுதியிருந்தேன். இதை ஒருத்தன் வந்தான், இளவரசன் ஒரு ஜெயிலரு பார்த்துட்டான். சார் இதை வேற யாருக்காவது எழுதி கொடுத்தீங்களா சார் அப்படின்னா, இல்லையா உங்களை பாராட்டி தான் எழுதிருக்கேன். இல்ல சார் இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு சார் அப்படின்ட்டான். ஐயோ உங்களை நல்லதான் சொல்றேன், நீங்க இந்த திருடங்கள்லாம் பிடிச்சி கொலகாரங்க இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டதுனாலதான் வெளியே இருக்கிற மக்கள் கொஞ்சம் திருப்தியா வாழ்ந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு எதிராக போய் என் மேல மறுபடியும் என்னை கொண்டு தனி சிறையில் அடிச்சிட்டாங்க. இந்த 2 லைன் எழுதுனதுக்கு இப்ப விழுக்கிறேன், அது வேற விஷயம். ஆனா இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மேடையில இருக்கிற நீங்க நான் எனக்கு 64 வயசு ஆயிடுச்சு. நானும் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசு தான். ஆனா நமக்கு ரிட்டையர்டு கிடையாது. ஆனா இத்தனை வருஷம் நாங்க நிம்மதியா இந்த இந்தியாங்கிற ஒரு கண்டத்துக்குள்ள நம்ம அமைதியா இருந்திருக்கோம்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ரத்த சிந்தல், உங்களுடைய வேர்வை எல்லாம் இல்லாம எப்படி நாங்க இருந்திருக்க முடியும்? இது நான் உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லல. ஆனா அது ராணுவம் இருக்கு, ராணுவம் அல்லாத நீங்க இருக்கீங்க. ஆனா ஸ்டாலின் சொன்னாரு பாருங்க, ஒரு தோசை ஒரு அம்மா 5 பிள்ளைகளுக்கு சமமா ஊத்தி கொடுக்கறது தானே மரபு. அதே ஒரு குடும்பம்னா ஒரு பிள்ளை 5 பேருக்கும் 5 ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிற மாதிரி ஒரு பிள்ளைக்கு 5 தோசை, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு தோசை கூட கொடுக்காம, இல்லடா கொடுத்த தோசையும் பிடிக்கிட்டாங்க. இப்ப 2021 நீ திங்க வேணாம் தோசையும் பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க இருக்கோம்? இது யார்கிட்ட போய் சொல்றது? சார் சொல்ல வேண்டவங்க, நம்ம சொல்லி கதற வேண்டியவங்க தானே புடுங்குறாங்க. இப்ப இதுக்கு மேல யார்கிட்ட சொல்றது? மேலையா போய் சொல்ல முடியும்? இப்ப இதுக்கு என்ன வழி? ஒரே வழி, எங்க மாதிரி இருக்கிற பத்திரிகைகள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்ப மாண்புமிகு அமைச்சர் வரதா சொல்லியிருக்காங்க, அது நல்ல விஷயம். இப்ப எங்ககிட்ட வலுவான பத்திரிகை இருக்கு. அதனால நாங்க இதை முக்கியமா நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நீங்க அரசாங்கத்தையும் கொண்டு போய் கவனத்துல கொண்டு போறோங்கிறதெல்லாம் செய்வோம். அதை மீறி நம்ம அதிக கேட்கலையே. அவன மாதிரிதான் நானும் வேலை பார்த்தேன், அவன மாதிரிதான் நானும் அதாவது தூங்காம கொல்லாம நாட்டை காப்பாத்துறதுக்கு நானும் இருந்தேன். அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒரு 10 விழுக்காடு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இத கேட்க மறுக்கிறாங்கன்னா நம்ம இது எங்க போய் சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை விட இப்ப கொடுத்த 5% பிடிங்கிட்டாங்கன்னா அது இன்னும் வேற. அப்போ நம்மளுடைய இந்த நாட்டுக்காக போராடினா இதுதாண்டா கதி அப்படின்னு சொன்னா நாளைக்கு நாட்டை காக்கிறதுக்கு எவன் வருவான்? சார் பிஎஸ்எஃப் சார் மத்திய ஆயுதப்படை இல்லாம நீங்க ராணுவத்தினரும் மத்தவங்க வச்சீங்கன்னா நீங்க நீங்க பக்கத்திலேயே இதுக்கு எதிர் நாடுகள் எவ்வளவு பேர் உள்ளவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் எல்லாருமே என்ன பண்ணுவான்? ஓ இவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கியா, இவங்களுக்குள்ளேயே வருத்தம் இருக்கு, இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தெரியாதா? ஆக சமமா எல்லாரையும், அதாவது மக்களை சமமா பாக்குறாங்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் நமக்காக ராணுவ பகுதியில பாடுபடுகிற, நமக்காக வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் சமமாக பார்க்கிற ஒரு கண் இருக்கிற ஒரு அரசாங்கம் வேணும். அதானே? அப்ப அந்த அரசாங்கத்திட்ட நம்ம சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. நிச்சயமா நக்கிற இந்த விஷயத்த மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் இருக்கிறவங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம கொண்டு போவோம். ஏன்னா என்னை அழைக்கிறதுக்காக என் அலுவலகத்துக்கு வந்தாங்க சகோதரர்கள் எல்லாம். அவங்க அந்த ஆதங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு பரிதவிப்பு இருக்கு பாருங்க. எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கல. அவங்க யாருக்காக வேலை பார்த்தாங்கிறதா? இப்ப வேற சாதாரணமா ஏதோ ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்து எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேட்கல. நாட்டுக்காக நாங்களும் பணிபுரிஞ்சோம். நாட்டுக்காக காவல் காத்தோம், நாட்டுக்காக நாங்க இப்ப அதான் சொன்னாரு நம்ம தோழர், விமான நிலையத்துல சர்வீஸ்ல இருக்கும் போது நீங்க விமான நிலையத்தை பக்காவா பாதுகாக்கிற பொறுப்பை நாங்க தான் வச்சிருக்கோம். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இந்த கார்கோக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. விமானத்துல வேற எந்த பிரச்சனை வராம பாதுகாக்கிறது நாங்க சர்வீஸ்ல இருக்கும்போது. மத்த சர்வீஸ் முடிஞ்சு என்ன வெளியே வந்த பிறகு எங்களை ஒரு எச்சியலையை தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டுறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா. இப்பயும் பாத்தீங்கன்னா, இப்போ நான் தான் கேட்டேன், இப்போ ஏர்போர்ட்ல இப்ப கொஞ்சம் பேர் ஒரு ஆர்மிக்குள்ள சட்டப்பட்டு ஒரு குரூப் இருக்காங்க, அது எக்ஸ் சர்வீஸ்மேன்ங்கிறான். ஏடிஎம் மிஷினு அதுக்கே எங்களுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஏடிஎம் மிஷின் பாதுகாக்கிற கூட இவங்களுக்கு அருகது இல்லாம போச்சு. அப்போ இது எங்க ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு.
இப்ப இதை கலையிறதுக்கு தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய. நான் கேட்டேன் காமராஜர் மண்டபம்னா சார் 2000 சீட் இருக்குமே, அதுக்கு என்ன பண்ண அவ்வளவு பேர் வராங்க அப்படின்னாங்க. இவ்வளவுதான் வந்தாங்களா, என்ன இருக்காங்க, வந்துட்டு போயிட்டாங்களா? ஓ, நிறைய வந்துட்டு போயிட்டாங்க. சாரி, நான் தான் லேட்டா வந்தேனா? ஓ, சரி 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 சரி. இல்ல, தவறா சொல்ல, இவ்வளவு பெரிய ஹால் எடுக்கிறீங்களே, அவ்வளவு பேர் வருவாங்களான்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க 18,000 பேர் இங்க சென்னையில இது தமிழ்நாட்டுல இருக்காங்க. 18,000 பேர்னா அவங்க குடும்பம் இருக்கு. இந்த எல்லாரும் குடும்பம் சார்ந்து வந்தவங்க எல்லாம் நிறைய இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய போராட்டம், அதாவது நீங்க ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த போராட்டங்கிறது நம்ம ஏதோ பரிசானா வந்து சாப்பிட்டு போற மாதிரி எல்லாம் இல்ல. மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை கொண்டு போகணும், அரசாங்கத்துல இந்த பிரச்சனை கொண்டு போகணும். அதுவும் மாநில அரசாங்கம் இது இப்ப இருக்கிற அரசாங்கம் நிச்சயமாக இதை கவனத்தில் கொள்ளும். அந்த அளவுக்கு நம்ம இந்த பிரச்சனையை அவங்ககிட்ட நம்ம எடுத்துட்டு போவோம். எனக்கு வரும்போதே அந்த பொக்கை கொடுத்து பொன்னாடை போட்ட உடனே நான் கொஞ்சம் கூச்சமா இருந்தேன். ஏன்னா நினைவேந்தல் நிகழ்ச்சி, இதுக்கே நமக்கு பொக்கை கொடுக்குறாங்க, இதுக்கே பொன்னாடை போடுறாங்க அப்படின்னு. அது ஒரு சாங்கியம் வாங்கல அது மாதிரி. ஆனா அந்த புல்வாமா தியாகிகள் போட்டிருந்தீங்க, அது பேரை கொஞ்சம் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயே போட்டுக்கலாம். அதையும் ஹிந்தியில போட்டீங்க. அதை நான் படித்து பார்த்தேன், ஒன்றும் வழங்கல எனக்கு. சரி புல்வாமா தியாகிகளாவது போட்டீங்களே, அதை கொஞ்சம் மாத்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன இதுதான் நமக்கு. ஆனா 40 பேர் தியாகம் பண்ண இதே நாள்ல அரும்பாடுபட்டு 2019 தானே சார், 2019 இதே நாள்ல இந்த அனைவரையும் ஒன்று திரட்டி இது நிச்சயமா கோரிக்கை வைக்கிற மாநாடு, நினைவேந்தல் நிகழ்ச்சி, ஒரு போராடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் முப்பொரு விழாவாக இதை நடத்தி இவ்வளவு சிறப்பாக முடித்து வைத்திருக்கும் இந்த போராட்ட குழுவினருக்கும் சரி, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தும் குழுவினருக்கும் சரி, இதை சார்ந்த தலைவர் பெருமக்கள், இதில் உள்ள உறுப்பினர் பெருமக்கள், வந்திருக்கிற அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிச்சயமாக இந்த பிரச்சனையை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க எங்களால் ஆன விஷயங்களை தொடர்ந்து எடுத்து செல்வோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா எங்க ஸ்டாலின் சொல்லும் போது சொன்னாரு, என் பேரு ஸ்டாலின். நான் அப்ப சொன்னேன், எங்க முதல்வர் பேரும் ஸ்டாலின், அதனால நிச்சயமா இது அவர்கிட்டையும் போகுங்கிற ஒரு சின்ன இதுதான். அவர் போராட்ட ஸ்டாலின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னாரு, உங்களோட நான் நிற்பேன்னு. ஆக இதுதான், நீங்க எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க சம்பந்தப்பட்டு இருந்ததுனாலதான் நாங்க உயிர் வாழ்றோங்கிறது இந்த நேரத்துல நாங்க சொல்லிட்டு, ஏன்னா உங்க சம்பந்தம் இல்லாம நாங்க உயிர் வாழவே முடியாது. இந்த உயிர் வாழ்றதே உங்களாலதான் அப்படிங்கறத மறுபடியும் சொல்லி, நிச்சயமாக நீங்கள் வருந்தும் அளவுக்கு இனி நடக்காது. இனி இங்க எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.